ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணத்திலே நாம் வந்திருக்கிறோம். बहुत अच्छा खुशी के समय में आए. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? कितने लोग खुशी के साथ हाथ उठाकर दिखाइए. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். आपकी आवाज को सुनना चाहता हूं. ஒரு புதிய ஊழியத்தை கர்த்தர் இந்த அம்பாலாவிலே துவங்கி இருக்கிறார். एक नया सेवकाई को परमेश्वर आज शुरू कर நல்ல रहा है. கரகோஷம் எழுப்பி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் துதிப்போம். सब ताली बजाकर प्रभु को धन्यवाद देंगे. जोर से ताली बजाकर, இன்னும் சத்தமாக, और जोर से ताली बजाकर, और जोर से, और जोर से. ஆமென். ஹalleluya. ஆமென். நான் ஒரு சின்ன வார்த்தையை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். छोटा सा शब्द को मैं आपके बीच में रखने के लिए चाहता हूं. இந்த எலஃப் அப்படின்ற பேரை வந்து பாஸ்டர் வச்சிருக்காங்க. पास्टर ने ये नाम को रखा एलफ. அந்த வார்த்தையை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து எடுத்திருக்காங்க. इस वचन इनके लिए वचन उन्होंने निकाला है यशाया 60 अध्याय 22वीं आयत. அந்த எலஃப் என்ற வார்த்தைக்கு 1000 என்ற அர்த்தம். एलफ का मतलब है 1000. வேதத்தை பொறுத்த வரைக்கும் बाइबल के मुताबिक 1000 என்று சொன்னால் வெறும் கவுண்டிங் மாத்திரம் கிடையாது. ये 1000 केवल गिनती में नहीं है. எண்ணி முடியாததை குறிப்பிடுவதற்காக தான் இந்த எபிரேய வார்த்தையை எலஃப் என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். अनगिनत शब्द के लिए 1000 शब्द इस्तेमाल किया जाता है. இன்றைக்கு துவங்குகிறதான இந்த ஊழியமானது எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றதாய் இருக்கும். आज एलफ ब्लेसिंग मिशन शुरू हो रहा है. ये सेवकाई शीघ्र से शीघ्र अनगिनत हो जाएगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு 2 காரியத்தை சொன்னார். அதை மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். प्रभु इनको 2 कार्य के बारे में बताने के लिए बोझ दिया, उसी को बताएंगे. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் लूका 5वां अध्याय में ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது பயப்படாதே, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். पतरस को देखकर प्रभु यीशु मसीह कह रहा है मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा. சுந்தர் சிங் பாஸ்டருக்கு நிறைய பேரை வந்து ஆதாயப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். पास्टर सुंदर सिंह ने कई आत्माओं को प्रभु के चरणों में लेकर आए. இதிலே ஒரு முக்கியமான ஒரு ஆழத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். परमेश्वर ये गहराई के बारे में बताने के लिए चाहता है. பேதுரு ஆச்சரியப்பட்டது எதை பார்த்து என்று சொன்னால், पतरस किस बात को देखकर आश्चर्य किया? அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பேதுரு பிடித்தார். वो पूरा नाव भरने तक पतरस ने मछली को पकड़ा. ஒரு படகு அல்ல, 2 படகு. 2 नाव भर गया. அது அமிழத்தக்கதாக பிடித்தான். वो मछलियों से भरकर नाव डूब रहा था. மூன்றாவதாக வலை கிழியத்தக்கதாக பிடித்தான். वो सारे जाल फटने लगा. இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை தான் இங்கே கொடுத்திருக்கிறார், எலஃப் பிளஸிங் மிஷன் என்று சொல்லி. यानी एलफ ब्लेसिंग मिशन का मतलब यह है अनगिनत आशीषों को प्रभु इनको देगा. இந்த ஊழியம் திரளாய் படரும், இந்தியா முழுவதும் படரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ एलफ ब्लेसिंग मिशन पूरे उत्तर भारत में फैलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போல பாஸ்டர் வந்து இந்த ஊழியத்துல 20 வருடங்களை இன்றைக்கு அவர் கடந்திருக்கிறார். उत्तर भारत की सेवकाई में, अंबाला सेवकाई में पास्टर सुंदर सिंह अभी 20वीं साल में पैर रख रहे हैं. அதை குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்ததான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். इसके बारे में सोचेंगे तो हम याकूब की जीवन से तुलना कर सकते हैं. 20 வருட காலமாக லாபான் இடத்திலே உழைத்து அவரிடத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. याकूब जो है अपने ससुर के घर पर 20 साल मेहनत किया. ஆனால் அவர் அங்கே இருந்து புறப்பட்டு வெளியே வந்த பொழுது, அவர் திரும்ப மறுபடியுமாக பெத்தேலுக்கு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானாக 2 பரிவாரங்களுடனே ஆசீர்வாதமாய் வந்தார். वो अपने ससुर के घर से बाहर निकलने के बाद 2 झुंड का मालिक बनने के लिए प्रभु ने उनको सहायता की. ஒரு பக்கம் திரளான ஆடு மாடுகள், कई मतलब भेड़ बकरियां हैं, இன்னொரு பக்கம் திரளான மக்கள், और दूसरी तरफ संतान, बच्चे, नाते पोते. கர்த்தர் அப்படியே இந்த ஊழியத்தையும் பாஸ்டர் சுந்தர் சிங் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபையாரையும் இங்க வந்திருக்கிற நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. पास्टर सुंदर सिंह को आप सबको प्रभु इसी प्रकार हर तरह से बहुतायत के साथ आशीष करेगा.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Thank you. प्रभु के नाम महिमा होने पाए।